ஹாய் மக்களே! எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல இருக்கிற நம்ம கந்தனுக்கு வந்து அலங்காரம் பண்ணி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால வெற்றிலை தீபம் போட்டு, இன்னைக்கு சாமி கும்பிட போறோங்க. அதுதாங்க உங்ககிட்ட நான் வீடியோவா இன்னைக்கு காட்டுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய முருகன் கோவிலுக்கு போன வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெற்றிலை தீபத்தின் மகத்துவத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது வந்து வெற்றிலை தீபம். தொடர்ந்து ஒரு 9 வாரங்கள் நம்ம வெற்றிலை தீபம் போட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்குன்றது ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க. நானுமே அப்படி தான் நிறைய தடவை வெற்றிலை தீபம் போட்டு தான் இது நடக்குமா அப்படின்னு நினச்ச விஷயங்கள் கூட நடந்து முடிஞ்சிருக்கு நம்மளுடைய முருகனுடைய அருளால். இதுவரைக்கும் முயற்சி செய்யாதவங்க கண்டிப்பாக நம்ம மனதார முருகனை நினைத்து 9 வாரங்கள் தொடர்ந்து இந்த வெற்றிலை தீபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்குங்க. முருகரை கும்பிடாத வரைக்கும் நம்ம லைஃப்பில் நல்ல விஷயங்களும் சரி, கெட்ட விஷயங்களும் சரி, நல்ல அனுபவங்களும் சரி எதுவுமே நடக்காதுங்க. ஆனால் முருகரை நம்ம வேண்ட ஆரம்பிச்சிட்டோம், நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நிறைய சோதனைகள் வரும் ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த சோதனையிலேயே நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தாங்க கொடுக்கும். முடிவில் நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஏன்னா முருகர் வந்து நம்மளை ஃபஸ்ட்டு சோதிப்பாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் அவருடைய பக்தர்களை நிச்சயமாக அவர் கைவிட மாட்டார். மனதார முருகனை நினச்சிக்கிட்டு நம்ம முருகான அழைச்சா கண்டிப்பாக நம்ம முருகர் வராமல் இருப்பாரா? கண்டிப்பாக வருவாருங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளும் இந்த வெற்றிலை தீபம் மூலியமாக கண்டிப்பாக நிறைவேறுங்க. சரி வாங்க வெற்றிலை தீபத்தை எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அதில் சுற்றி நம்ம மஞ்சள் குங்குமம் இட்டு 6 ஒரு சுத்தமான ஒரு கிழிஞ்ச இலைகள் இல்லாத ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த 6 வெற்றிலை காம்புகளையும் நம்ம ஃபஸ்ட்டு பிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த வெற்றிலைகள் ஒரு விளக்கும் வைக்கலாம் அல்லது 6 விளக்குகளும் வைக்கலாங்க. நம்ம முருகருடைய 6 படை வீடுகளை குறிக்கிற விதமாக தான் 6 வெற்றிலைகளையும் அந்த 6 விளக்குகளையும் நம்ம ஏற்றுறோங்க. சுற்றி இருக்கிற அந்த அகல் விளக்குகள்லையும் மஞ்சள் குங்குமம் இட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சள் குங்குமம் தடவினதுக்கு அப்புறமா எல்லா விளக்குலேயும் பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க. பஞ்சுத்திரி போட்டதுக்கப்புறம் நெய் அல்லது சுத்தமான நல்ல எண்ணெயில் விளக்கேற்றுறது ரொம்பவே நல்லது. நான் இன்றைக்கி வந்துட்டு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெற்றிலை தீபத்துக்கான விளக்க ரெடி பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க குத்து விளக்குக்கு தாங்க இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்கரிச்சிட்ருக்கேன். எனக்கு பொதுவாக எங்கள் வீட்டு குத்து விளக்கை இந்த மாதிரி அலங்கரிக்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குத்து விளக்கை எந்த மாதிரி அலங்கரிப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் மேலே மல்லிகைப்பூவும் சாமந்தி பூவும் வச்சு அலங்கரிச்சிட்டேன். மொத்தமாக அதை வச்சு பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம வீட்டு பூஜை அறையில் மொத கொண்டு வர ஒரு பூஜை பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குத்து விளக்கு தான். ஒவ்வொரு பெண்களும் திருமணம் ஆனதுக்கப்புறம் கையோடு கொண்டு வர ஒரே பொருள் வந்து குத்து விளக்கு தாங்க. அதனாலேயே பெண்களுக்கு குத்து விளக்குனாலே கொஞ்சம் ரொம்பவே ஸ்பெஷல் தான். அதனாலேயே என்னவோ தெரியல, எனக்கு எப்போவுமே இந்த குத்து விளக்கு இந்த மாதிரி அலங்கரிக்க ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஒரு வழியாக குத்து விளக்குக்கு அலங்காரம் முடிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம வெற்றிலை தீபத்தை வழிபடுறதுக்காக ஏற்பாடு பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சாச்சு இல்லையா? இப்போது சுற்றி பூக்கள் வச்சு நம்ம அந்த வெற்றிலை தீபத்தட்டை வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். தீபம் ஏற்ற நல்ல நேரம் வந்து கோரை நேரம் தாங்க. காலை 6 to 7, மதியம் 1 to 2, மாலை வந்து 7 to 8ங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குத்து விளக்குக்கு வந்து 5 முகம் திரி போட்டு நம்ம ஏற்றுவோம் இல்லையா? அந்த 5 விளக்கையும் ஒரு தீக்குச்சியில் ஏற்றிட்டாங்க அப்படின்னா அந்த பெண்கள் வந்து ரொம்பவே சிக்கனமாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறதா எல்லாரும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. நான் எப்பயுமே ட்ரை பண்ணுவேன். எனக்கு 3 இல்லாட்டி 4ல் கண்டிப்பாக அணைஞ்சிரும். மறுபடியும் நான் தீக்குச்சி பற்ற வைப்பேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரே தீக்குச்சிலேயே 5 விளக்கையுமே ஏற்றிட்டேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அப்படியே வந்துட்டு நம்ம வெற்றிலை தீபத்துக்கான விளக்கையும் நம்ம ஏற்றிடுவோம்.
வெற்றிலை தீபத்தையும் நல்லபடியாக ஏற்றியாச்சு. வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கலை, அது தள்ளி போய்க்கிட்டே இருக்குன்னு எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் மனதார முருகனை வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த வெற்றிலை தீபத்தை தொடர்ந்து 9 வாரங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் எங்கள் வீட்டு முருகனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும், ஆரோக்கியத்தோடையும் செல்வங்களோடையும் நிறைஞ்சு இருக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அடுத்த வாரம் நாங்கள் திருச்செந்தூர் கோயில் நம்ம போக போகிறோம். மகா சஷ்டி அன்று திருச்செந்தூர் கோயிலுக்கு போகலான்னு இருந்தோம். அன்னைக்கு சில காரணங்களால எங்களால் போக முடியலை. அடுத்த வாரம் நாங்கள் கண்டிப்பாக போகிறோம். அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க.